டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்பிஐ அனௌன்ஸ் பண்ண ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2056 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொபஷனரி ஆஃபீஸருக்கு யார் விண்ணப்பிக்கலாம், அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ரொபஷனரி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க, எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த எஸ்பிஐ பிஓக்கு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் காப்பி அப்ளை லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஜாப்காமில் தெளிவாக கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த எஸ்பிஐ எக்ஸாம் பற்றி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும், இந்த எஸ்பிஐ எக்ஸாம் எப்படி இருக்கும், இதோட டஃப்னஸ் அவ்வளோ எப்படி இருக்கும் அப்படின்னு டவுட் கண்டிப்பாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் எஸ்பிஐ பிஓ எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்னாலே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஆலிபோர்ட் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் வந்து ஆன்லைனில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ப்ரோ, இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். 100% ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ், காசெல்லாம் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த எக்ஸாம் எழுதி பார்த்துக்க முடியும். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ மார்க் டெஸ்ட் வந்திருக்கும். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கான இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். அண்ட் என்டர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற பிளேஸ் பண்ணல நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்ட் நீங்களாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதும் ரைட் சைடு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆலிவ் பட்டன் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எஸ்பிஐ எக்ஸாம் பற்றி சரி, எஸ்பிஐ மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இல்லை பேங்கிங், இன்சூரன்ஸ், சிவில் சர்வீஸ், அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஜிகே ஆகட்டும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஓ எக்ஸாமுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2021, அதாவது இன்னையிலேருந்து இன்றைக்கி 5ஆம் தேதி. ஸோ இன்னையிலேருந்து 25/10/2021 நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். வேறு எந்த மோடி நீங்கள் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளார உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் நான் அப்ளை வீடியோ ஷுவராக ப்ரொவைட் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2056 வேக்கன்சிஸ் இருக்குது. ரெகுலர் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, பேக்லாக் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி வைஸாக பிரித்து காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 31/12/2021 படி கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஸோ எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ஆல்சோ அப்ளை பண்ணலாம். நான் அப்ளை பண்ணும்போது அப்ளை வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கு ஃபைனல் இயர் எலிஜிபிளா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 31/4/2021 படி 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ண முடியும். அதாவது அவங்க பிறந்த தேதி வந்து 1/4/2000லேருந்து 2/4/1991 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே ஆகிடுச்சு ப்ரோ, எனக்கு 31 மேலே ஏஜ் ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தர ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரிமினல் இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதனால் பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமினல் இயருக்குள்ளே தான் வருவீங்க. நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. நான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு ஜாப்னு வந்துட்டாலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி தேவைப்படும். தமிழ்நாட்டோட பிசி சர்டிஃபிகேட் அவங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 10 times வேகன்சி பண்ண போகிறாங்க. அப்போ 2056 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,056 பேர், 501 பேர் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுலேருந்து ஃபர்தராக மெயின் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை எல்லாமே சேம் சிலபஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஆலிபோர்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டி, டிஜிட்டல் அனாலிசிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஜிகே இருக்கும், எல்லாமே அந்த ஆலிபோர்ட் ஆப்பில் கூட இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 155 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மேக்ஸிமம் மார்க் இருக்கும். கண்டிப்பாக பெனால்ட்டி மார்க் உண்டு. நீங்கள் தப்பாக எழுதும் கேள்விக்கு ஒரு கேள்விக்குமே 1/4 ஆஃப் த மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது 0.25 மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க. எல்லா சிலபஸ் இதிலே காமிச்சிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்தவரை ஐபிபிஎஸ் தரப்பில் என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அதே எக்ஸாம் சென்டர்ஸ் தான். ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பேசிக் பே 41,960 கண்டிப்பாக கைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு போயிருக்க நம்ம சேனல்லேருந்து நீங்களும் கிளியர் பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ஃபார் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி ஃபீஸ் பே பண்ணும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி வீக்கராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இன்ஃபர்மேஷனை தெளிவாக காமிச்சிட்டாங்க.
ஃபீமேல்ஸு கண்டிப்பாக ஃபீஸ் உண்டு, இல்லை ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சான்ஸ் காமிச்சிருப்பாங்க. இது சான்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ தடவை நீங்கள் பிஓ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பிஃபோராக எழுதுனவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நீங்கள் பிளாங்காக விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளை வீடியோ பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுமோ எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/10/2021. ஃபர்தராக டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் அப்ளை வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஒரு லிங்க் இருக்கும், டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ்.